புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது பலியினில் கலந்திட மாறுங்களே. புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. ஏழைகள் வாழ்வை உயர்த்திடவே, எங்கும் எளியோர்க்கு நற்செய்தி உரைத்திடவே. ஏழைகள் வாழ்வை உயர்த்திடவே, எங்கும் எளியோர்க்கு நற்செய்தி உரைத்திடவே. அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவே, அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவே. உதயம் தேடும் இதயங்கள் எல்லாம் உண்மை விடுதல் அடைந்திடும் நிலையை உன் வழியே அவர் காண்கின்றார். புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது பலியினில் கலந்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். நாசரேத்தூரிலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? பழைய மரபியல் சிந்தனைகளின் அடிப்படையில் இந்த கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஆனால் கட்டுப்பாடுகளையும் சட்டதிட்டங்களையும் தாண்டுகின்ற வல்லமை கடவுளுக்கு உண்டு. எனவே ஆண்டவர் இயேசு நாசரேத்தூரிலிருந்து தன்னுடைய பணி வாழ்க்கையை துவங்குகின்றார். எனவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய செயல்பாடுகள் மனிதருடைய பல்வேறு தவறான மரபு சிந்தனைகளை உடைத்தெறிந்து புதுமையை படைக்கின்றது. இன்றைக்கு நாமும் புதுமையின் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியவர்களாக புதுமையான சட்டங்களை, மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட நெறிமுறைகளை வாழ்க்கையில் பின்பற்ற இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்கவும் வேண்டுகின்றோ. அவர்களின் இதயங்களை உமது மாட்சியின் பேரொளியால் என்றும் பற்றி எரிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமலேற்று உண்மையாகவே பற்றிக் கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலி ரெஜிஸ், பேபி, ஷாஜு, சஞ்சய் இவருடைய கருத்துப்படி இறையிறக்காண்டவருக்கு நன்றியாகவும், கொழுஞ்சாம்பாறை ரோசி ஆசிரியை கருத்துப்படி இறையிறக்காண்டவருக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 11 முதல் 21 வரை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தொடக்கத்தில் இருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காயினைப் போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன், ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன. அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன. சகோதரர் சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கின்றதென்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். நன்றியோடு அவர் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்ச்சி பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி.
அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். வாழ்த்தொலி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவி, இறைவன் மலரடி தொழுவி. ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளியின்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறைவாக்கியங்கள் 43 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரைச் சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரையே சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இயேசுவை பின்தொடர்வதற்கு யாரெல்லாம் அவரை நேரில் கண்டு அவரோடு தங்கி அனுபவத்தை பெற்றார்களோ அவர்களெல்லாம் முன்வருகின்றார்கள். காரணம், இயேசு அனுபவம் என்பது ஆழமானது, அசைக்க முடியாதது. இயேசு அனுபவம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் சாட்சியாக அல்லது மறு கிறிஸ்துவாக மாறுகின்றார். எனவேதான் புனித பவுலடியார் அழகாக சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார்.
அந்த அளவுக்கு ஆழமான அனுபவத்தை பெறுகின்ற ஒவ்வொருவருமே இயேசுவை அடுத்தவருக்கு அறிவிக்கின்ற தூதுவராக, சாட்சியாக உருவாகின்றார். இன்றைக்கு பிலிப்பு நத்தனியேலை சந்தித்து அவரை இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். அங்கு எழுகின்ற ஒரு கேள்வி, இயேசு எந்த ஊரை சார்ந்தவர்? நாசரேத்தூர். பொதுவான ஒரு சொற்றொடர் உண்டு, நாசரேத்தூரிலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ? இது பழைய மரபு சிந்தனை வழிவந்த ஒரு பதம். ஏனென்றால் நாசரேத்தூர் மாத்திரமல்ல, அந்த பதத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அது ஏறக்குறைய சொல்ல போனோம் அப்படின்னம்னா ஒரு எதிர்மறையான ஒரு பதமாக, அந்த ஊரை மாத்திரமல்ல, வாழுகின்ற மக்கள் அத்தனை பேரும் முறையானவர்கள் அல்ல, நல்ல நெறிமுறைகளை கடைபிடிப்பவர்கள் அல்ல என்ற ஒரு பொருள் வழங்கப்பட்டு வந்தது. எனவே ஆண்டவர் இயேசுவை குறித்து பிலிப்பு நத்தனியேலுக்கு அறிவித்த பொழுது நத்தனியேல் கேட்ட கேள்வி அதே பழைய மரபு சிந்தனை வழி நின்று கேட்ட கேள்வி, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ? அந்த இடத்துல தான் பிலிப்பு சொல்லுகின்ற வார்த்தை, வந்து பாரும். இயேசு தன்னுடைய சீடர்களை தன்னோடு தங்குவதற்கு அனுமதிக்கின்றார். யாரெல்லாம் இயேசுவோடு தங்கினார்களோ, யாரெல்லாம் இயேசுவோடு இருந்தார்களோ, அவர்கள் மீண்டு வருகின்ற பொழுது இயேசுவாக மீண்டு வந்தார்கள். எனவே பிலிப்பு நத்தனியேலிடம் சொன்ன வார்த்தை, வந்து பாரும். இயேசு பழைய மரபு சிந்தனைகளை உடைத்தெறிந்து தன்னுடைய அனுபவத்தை தன்னை தேடி வந்தவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வழியாக சாட்சிகளை உருவாக்கியவர், சான்றுகளை மிக சிறப்பாக வளர்த்தெடுத்தவர். எனவேதான் இயேசுவினுடைய அனுபவம் ஒவ்வொரு மனிதரையும் இந்த உலகத்தில் மிக பெரும் இறையாட்சியினுடைய மனிதர்களாகவும் கடவுளுடைய பிரதிநிதிகளாகவும் சாயலாகவும் வெளிப்படுத்துகின்றது. பழைய மரபு சிந்தனைகளை அவர் உடைத்தெறிகின்றார். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ? இனி அந்த பதம் அர்த்தமற்ற ஒரு பதம், அந்த பதம் தேவையற்ற பொருளை கொடுக்கின்ற பதம் என்பதை அவர் எடுத்து கூறுகின்றார். உடைத்தெறிந்து விட்டு புதிய நெறிமுறைகளை கொடுக்கின்றார். அதான் இயேசுவினுடைய வாழ்வியல் பின்னணி. இயேசுவை பொறுத்தவரை பழமையான மூடப்பழத்தனமான பல்வேறு சிந்தனைகளை தகர்த்தெறிந்துவிட்டு புதுமையான, அதே சமயத்தில் மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட புதிய அணுகுமுறையை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு மூடத்தனமான பழக்க வழக்கங்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய உள்ளங்களில் சேமித்து வைத்திருக்கின்றோம். அவையெல்லாம் அர்த்தமுள்ளவையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்ப்போம். அர்த்தமற்ற அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு பொருளுள்ள மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசுவினுடைய புதுமையான அணுகுமுறையையும் சட்டங்களையும் நெறிமுறைகளையும் ஏற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் என் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்றி தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே,
அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்றி தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்பொன்றை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்கு உரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம். நீயே எந்தன் தெய்வம். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினார், அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினார். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினாய், அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினாய். கண்ணென காத்திட எந்த நெஞ்சில் வாவா, கவலையின்றி நான் வாழ என்னில் எழுந்து வா. நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம். நீயே எந்தன் தெய்வம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழகலம் இளம் நிலம் எல்லை காண அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சிறன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சிறன்பு, கல்வாரி மலை எங்கும் கரந்திடும் அன்பு.